ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். மசாலா உதிராமலும் மீன் உடையாமலும் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது லெமன் ஒரு பாதி பழம் பிழிஞ்சிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ மீன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ மசாலாவில் கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மீனாக நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட மீனை இப்போது இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுனால நமக்கு மசாலா உதிராமலும் உடையாமலும் இருக்கும். இதில் லெமன் சேர்த்துருக்கிறதுனால மீன் உடையாமல் நமக்கு கிடைக்கும். வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம மீனை கழுவிட்டு இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் கலந்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா ஒரு மீனாக நம்ம பொரித்து எடுத்துடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால உதிராமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.